ஹே கைஸ், நான் உங்கள் சார் ட்ரெண்டடர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிட்காயினுடைய அனாலிசிஸ் ஐசிடி மெத்தடில். ஸோ பொதுவாக பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் டிஃப்ரெண்ட் அசெட். சும்மா லைக் மற்ற அசெட் மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில், வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிட்காயின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஐசிடி கான்செப்ட்ஸில். ஸோ அதில் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சிங்க் இந்த டைம் கிடச்சது ஐசிடி அனாலிசிஸ்க்கு. அது என்ன சிங்க்கு, அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இப்போ அனாலிசிஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் ஒத்து வராது எல்லா டைம். பட் இந்த டைம் நான் பார்த்த இந்த இந்த டேஸில் பிடிசி கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அலைன் ஆயிருக்கு. என்ன சொல்கிறது, எப்படி சொல்லலாம், பெட்டராக இருக்குது மார்க்கெட் வந்து அலைன் ஆயிருக்கிறது. ஓகேவா? ஸோ அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போது செல் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்குது. ஏன் செல் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்குன்னா, இடிஎஃப் அப்ளை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இடிஎஃப் சக்ஸஸ் பண்ணால் ஷூட் அடிச்சுட்டு 3க்கு போயிடுறாங்க. வாய்ப்பே கிடையாது. இடிஎஃப் அவங்க என்னைக்கு கிராண்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு டம்ப் ஆரம்பிச்சுது ஒரு பம்புக்கு அடுத்து. ஏன் அப்போ டம்ப் ஆரம்பிக்குதுன்னா, ரீட்டெயிலர் சீஸை மாட்டிப்பாங்க. இடிஎஃப் வந்தால் நான் பிட்காயின் நம்புறேன்னு சொல்கிற கூட்டம் ஜாஸ்தி. பிட்காயின் நம்புறேன்னு சொல்கிறவனை விட இடிஎஃப் வந்தால் தான் நான் பிட்காயின் நம்புவேன்னு சொல்கிற கூட்டம் ஜாஸ்தி. அப்போ அந்த கூட்டம் வந்து பேனிக்கில் இப்போ வாங்கிட்டு இருக்கும். அவங்க வந்து இப்போ அந்த ஃபோமோல வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோமோ காரனை இப்போ தட்டி விடணும். அவனை தட்டி விடுறதுக்கு அழகாக மார்க்கெட்டை செல் ஆஃப் கொடுத்துச்சுன்னா அவன் மாட்டிப்பான். அவன் கரெக்டாக இந்த இடத்துக்கு மார்க்கெட் வருமா, அவன் செல் ஆஃப் பண்ணுவான், மார்க்கெட் பம்ப் அடிச்சுட்டு மேலே போகும். ஓகேவா? சரி, ஏன் நான் டம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பிடிசி ஆஃப்டர் ஆஃப்டர் 12 ஜூன் மாதத்துலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தொடர்ந்து 7 மாதம் லிக்விடிட்டி எடுக்கல. தொடர்ந்து 7 மாதம் பிட்காயின் லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணலை. நீங்கள் பாருங்கள், நான் சொல்லலை, ஷார்ட்டில் போய் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். வேர் இஸ் லிக்விடிட்டி பிட்காயினுக்கு? அது ஒரு லோ கட் பண்ணிச்சா, ஒரு ஹையை கட் பண்ணிச்சா? நத்திங். ஒரு இம்பேலன்ஸை பவுன்ஸ் பண்ணிச்சா? ஒன்றுமே பண்ணலை பிட்காயின். அப்போ பிட்காயினில் லிக்விடிட்டி இப்போ இல்லை. மற்றபடி சொல்ல போனால் தேர் இஸ் நோ லிக்விடிட்டி இன் பிட்காயின். பிட்காயின் இப்போ லிக்விடிட்டி சுத்தமாக இல்லை. அப்போ பிட்காயின் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, சரிஞ்சு விழ ஆரம்பிக்கும். எவ்வளோ தூரம் விழுகும் அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? நல்லா பாருங்க, இது அனாலிசிஸ், இது ஒர்க் அவுட் ஆகணுங்கிற இது இல்லை. முதல்ல கண்ணு முன்னாடி தெரிய ப்ராக்டிக்கலான லிக்விடிட்டி ஜோன் 24,820 இஸ் த ஃபைனல் டார்கெட் ஃபார் பிட்காயின் இந்த டைம். அது வரும் வராதுன்னு பற்றி நான் பேசலை, என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண வேணும். 24,820 மேக்ஸிமம் அட்டைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, 24,820 இதுதான். ஓகே, அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு நான் இது வரைகிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ஸ்விங்குக்கு இதுதான் அந்த லாஸ்ட் ஸ்விங். -4ஓட அலைன்மெண்ட் எங்கே வருது பாருங்கள், 28,000. அடுத்து இந்த ஸ்விங்குக்கு நான் போட்டேன்னா -4 அலைன்மெண்ட் இங்கே வருது 21,980 கிட்ட. வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் சரி 30,000லேருந்து இந்த 24,000க்குள்ளே தான் வருது. அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த கரெக்டாக ஸ்டாண்ட் டிஷ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கு. பாருங்க, கரெக்டான ஸ்டாண்ட் டிஷ் வரைஞ்சிருக்கேன். இந்த ஹை டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஹைட்டு இந்த லோ -4 எங்கே அரையினது இங்கே. சரி, அடுத்து இந்த லெக் ஸ்டாண்ட் டிஷ் வரைகிறேன். -4 எங்கே அரையினது 20,000. அது டூ மச் ஆஃப் டார்கெட். ஆனால் -3 எங்கே கரெக்டாக அரையினது இந்த இடத்துல. சரி, இது விட்டுருங்க. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேம் வரேன். -2 எங்கே அரையினது 24. -1, -2, -3, -4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எங்கே அலைனது கிட்டத்தட்ட நான் 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 வந்து உங்கள் கண்ணு முன்னாடி போட்டு காமிக்கிறேன் எங்கே அலைனதுன்னு பாருங்கள். அந்த 24,820ங்கிற பாயிண்ட் கிட்ட பர்ஃபெக்டாக அலைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹை சான்சஸ் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கண்டிஷனில் தான். அது என்ன கண்டிஷன் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஐசிடி கான்செப்ட் படித்தவங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா எல்ஆர்எல்ஆர், லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விட் ரன். இது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. இது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிடையாது, இது எல்ஆர்எல்ஆர். இது பேர் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விட் ரன் சொல்லுவாங்க. மார்க்கெட் இதை அடிச்சு நவுத்திட்டு கீழே விழுகும். நான் டேம் ஷூராக சொல்கிறேன். இதை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஓ ட்ரெண்ட் லைன் இருந்தது மார்க்கெட் சூப்பர் புல்லிஷ்.
நோ வே பாசிபிள். எல்லாரும் இருக்கு. மார்க்கெட் அடிச்சு வளைஞ்சு கொட்டுச்சுன்னா 2.5 வரைக்கும் மார்க்கெட் வரும். நல்லா கேளுங்க, 2.5 வரைக்கும் மார்க்கெட் வரும். இந்த பாயிண்ட் இருங்க, நான் கரெக்டாக வந்து 2.5 STDV minus 2.5. இந்த 2.5 STDங்கிற லெவலை க்ளோஸ் வச்சா நம்ம 25,820 பார்க்கலாம். இதில் டே டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறது டே டைம் ஃப்ரேம், ஏன்னா வரைஞ்ச ஸ்டாண்டர்ட் டிவிஷன் டே டைம் ஃப்ரேம் வருது. டே டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரே ஒரு கேண்டல் க்ளோஸ் வச்சா 25,820 பை பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக வரும். நான் அடிச்சு சொல்கிறேன், 2.5 அவன் ஒரே ஒரு க்ளோஸ், மொத்த கேண்டில் டெய்லி கேண்டில் ஒரு நாள் 2.5 கீழே க்ளோஸ் வச்சா அவன் கண்டிப்பாக எந்த இடம் 25,820 வருவான். அப்போ இப்போ எங்கே தான் பிட்காயின் ஃபைனலாக வாங்கலாம்? நீங்கள் இந்த இதை சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பையிங் பாயிண்ட்டு 35,000 ஒரு பை எடுங்க. இப்போ நான் 2 பையிங் மெத்தட் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது பையிங் மெத்தட் 1. ஓகே, பையிங் மெத்தட் 1 நான் இப்போ சொல்கிறேன். பையிங் மெத்தட் 1 35,000 ஒரு பை எடுங்க. 35,000 சொல்ல வர்றது இந்த கேப், சாரி இந்த இம்பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த இம்பேலன்ஸ் வந்தோடனே ஒரு பை எடுங்க. இது என்ன ஜோனு? 34,000 30,000 ஒரு பை எடுங்க. திஸ் இஸ் யுவர் பை பாயிண்ட் 1. ரெண்டாவது பை, மேக்ஸிமம் பையை 24,801 பை அடிங்க போதும். இந்த -4 STD ரிவர்சல் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டாண்டர்டேஷன் டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு இதுதான் பை ஜோன். 34,000 30,000 பை ஜோன் கரெக்டாக இருக்கும். லாங் அடிக்க வச்சு அடிச்சிருங்க பையை, யோசிக்காதீங்க, ஹோல்டு பண்ணிடுங்க அடிச்சுட்டு. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்கிட்ட இந்த டைம் ஃபண்ட்ஸ் இல்லை, அது என்னோட பேட் லக். பட் ஃபண்ட் இருக்கிறவங்க அடிச்சு நவுத்துங்க, இந்த இடத்துல விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா இது சரியான பை ஜோன். ப்ளஸ் -49 எங்கே வருது? நான் வந்து உங்கள் கண்ணு மட்டும் தான் வரைகிறேன், நான் வந்து சொல்லலை இந்த பாயிண்ட் பிளாங்காக. என்னோட ஐசிடி எக்ஸ்பீரியன்ஸ் நான் ட்ரேடில் யூஸ் பண்ணுறது இங்கே அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இது ஒன்று. அப்புறம் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் இப்போ, இது வந்து பையிங் ஜோன் 1, இது வந்து டெக்னிக் நம்பர் 1. பை ஜோன் 1 34,000 to 30,000. இது பை ஜோன் நம்பர் 1. அதே பை ஜோன் 2 25,820. பை ஜோன் 1 இந்த ஜோன், பை ஜோன் 2 இது, அவ்வளோதாங்க. இது அனாலிசிஸ் நம்பர் 1. அனாலிசிஸ் நம்பர் 2 மெத்தட் என்ன அப்படின்னா ஓடி ஃபிபனாக்கி ட்ரேஸ்மெண்ட் வச்சு இந்த லோ டு ஹை வரைஞ்சிங்கன்னு வைங்க, ஃபிபனாக்கி அலைன் பண்ணி வரையணும். ஓடி ஜோன் வச்சிங்கன்னா ஓடி 2 லைன் எங்கே வருதுன்னு பாருங்க. இங்கே அது லோ டைம் ஃப்ரேம் தான் வரும். டைம் ஃப்ரேமில் போயிட்டு வீக் ஆன் பண்ணிட்டு வரேன். வீக் இப்போ பாருங்க, நான் சொன்ன லெவல் எங்கெங்கே அலைன் ஆகுது கரெக்டாக 705 -4. நான் இது தாங்க பையிங் ஜோனு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 35,000 கீழே இங்கே பாருங்க, இதில் வந்து சிலர் வந்து கமெண்ட் சொல்லிடுவாங்க எக்ஸாக்டாக டிப்பர் ப்ரெடிக்ட் பண்ணலன்னு. பை பிடிசி ஆவரேஜ் பை தான் பண்ண முடியும், எக்ஸாக்ட் பை பண்ணுற அளவுக்குலாம் இங்கே எவனுமே கடவுள் சக்தியெல்லாம் இல்லை, ஆவரேஜ் பை தான். இந்த ஜோன் 0.5 32,000 கீழே இறங்குச்சுன்னு வைங்க, அடிச்சு நோத்து பை பண்ணுங்க. 32லேருந்து 25,000 வரைக்கும் டிசியை பண்ணிட்டே வாங்க, அது உங்களோட இஷ்டம். 32,000 மொத்தமாக வாங்கினாலும் சரி, இல்லை பிரித்து வாங்கினாலும் சரி. இதுக்கு கீழே பையிங் ஜோன். மேக்ஸிமம் டம்ப் ஆச்சுன்னா 22 வரைக்கும் போகும், அது கஷ்டம்தான். டம்ப் ஆச்சுன்னா சொல்கிறேன் 22 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகணும்னு நம்பிக்கை இல்லை, 22 வரைக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த -4 ஹை சான்ஸ். இப்போ சொல்கிறேன், நான் வரும்னு கண்டிப்பாக சொல்ல. 2.5 க்ளோஸ் வச்சா -4 இல்லையா, 2.5 ரிவர்சல் அடிச்சுட்டு புல்றன் தான், அப்படியே ஆல் டைம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் சேஃப் பெட்டுக்கு 35,000 to 30,000 நல்ல பையிங் ஜோன். 50% ஃபண்ட் இறக்கிங்க.
அப்புறம் 25,000ல இல்ல 50 கூட வேணாம். 60% இறக்கிருங்க. 35 டூ 30ல. மிச்சம் 40% 24ல இறக்குங்க. போதும். ஒருவேள 20 இந்த க்ளோஸ் வைக்கலையா, மொத்தத்தையும் இறக்கிட்டு ஹோல்டு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழ போனாலும் சரி, மேல போனாலும் சரி, ஹோல்டு அடிச்சிருங்க. ஓகே. ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நான் நம்புறேன்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆயிருக்குன்னு நான் காமிக்கட்டா? இது ஓடி, இப்ப ரைட்டு. இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஏன் நம்பணும்னா, லெஃப்ட் ஸ்விங்குக்கு நான் வரையறேன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அப்படியே -4 எங்க வருதுன்னு பாருங்க. -1, -2, -3, -4. -4 தொட்டு என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு. -4 இஸ் எ ரிவர்சல் ஸ்ட்ரக் பாயிண்ட். அது அலைன் ஆகுது, அவ்வளோ சீக்கிரம் அலைன் ஆகுது. அலைன் ஆனா ஒர்க் ஆகும். பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகுது. அடிச்சு நவுத்தி கீழ விழுக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதாங்க பிட்காயினோட அனாலிசிஸ். நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்ற இந்த வீடியோவை 1 இயர் கழிச்சு பாருங்க. இட் வில் ஒர்க் அவுட். நான் சொல்ற விஷயம் நடக்கும். திஸ் டைம் ஐ அம் 100% டேம் ஷூர். எவ்வளோ நாள் வந்து எனக்கு 50-50. இன்னைக்கு நான் 100% ரிலையபிலிட்டியோட பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் அலைன் ஆகாத சார்ட் இன்னைக்கு அலைன் ஆகுது. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பக்காவா இருக்கு சார்ட். யூட்டிலைஸ் பண்ணி அடிங்க. பெர்ஃபெக்ட்டான ஜோன்ஸ். 2.5 கீழே க்ளோஸ் வச்சா இந்த இடத்துல பை, இல்லையா 2.4ல பை அடிச்சுட்டு ஹோல்ட் அடிங்க. அவ்வளோதான். பக்காவான ஒரு பிட்காயினுடைய ஐசிடி அனாலிசிஸ். அலைன் ஆகிறது கஷ்டங்க இந்த மாதிரி. நான் வந்து இது வந்து எக்ஸாஜெட்டு, ஐயோ ரொம்ப பெருசாக பேசுகிறேன்னு. நான் உண்மையாக பேசுகிறேன். பொதுவாக பிடிசி அலைன் ஆகாது. ஏன்னா ஹை மேனிப்புலேஷன் நியூஸ்னால அலைன் ஆகாது. அலைன் ஆகிறது கஷ்டம். இந்த டைம் அலைன் ஆகிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டம்பில் யாருமே வாங்க மாட்டாங்க. பிடிசி ஸ்கேம்னு சொல்ல போகுது பாரு இந்த டைம். கண்டிப்பாக பெரிய டம்ப் வர போகுதுங்க. ஏன்னா லாஸ்ட் கிட்டத்தட்ட 8 மாதம் செம்ம ஹைப்பில் இருக்கானுங்க பிட்காயின் ஹோல்டர்ஸ். நவுத்துன்னு இந்த டைம் கரெக்டான ஒரு டம்ப் இப்போ வரும். அடிச்சு யூஸ் பண்ணுங்க. சரி, எனக்கு இது செட் ஆகலை. அடுத்து இந்த இடத்துல ஃபிபனாக்கி வரீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஓடி நான் ஆல்ரெடி என்ன சொன்ன ஒரு ஜோன், இந்த ஜோன் சொன்னேன்னா அப்போ ஓடி எங்க அலைனா 2 ஜோன் தாங்க பைக் இந்த டைம். ஒன்று 35,000 கீழே பை பண்ணுங்க. இல்லையா 25,000ல பை அடிங்க. போதும். 35, 30, 25 பக்காவான ஜோன். ஜஸ்ட் டேம் ஷூர் என்ட்ரி இட். நான் சொல்கிறேன் 35, 30, 25 அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக பேச ரூமில். ஸோ இவ்வளோதான் என்னுடைய கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. ஸோ கீழே டிஸ்கார்ட் இருக்குது, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க.